கொஞ்சம் செய்தாங்க. கொஞ்சம் செய்தாங்க. பாம்பன் புதிய பாலம், அந்த பாலத்தில் செல்லக்கூடிய ரயிலும் வந்துவிட்டது. இதெல்லாம் காட்சிகளை பார்த்தோம். இன்னும் சில நிமிடங்களில் ராமேஸ்வரம் போனவங்கெல்லாம் அந்த சாலை வழியாக பயணித்திருப்போம். கடலுக்கு நடுவே ஒரு சாலை இருக்கிறது, அங்கே இருந்து இந்த பாலம் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. அந்த சாலைக்கு இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் வர இருக்கிறார். அங்கே இது துறையினுடைய அதிகாரிகள், அதே போல் மத்திய அமைச்சர்கள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திரு நிதின் கட்கரி, அஸ்வினி வைஷ்ணவ், திரு எல் முருகன், தமிழக அமைச்சர்கள் திரு ராஜகண்ணப்பன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டெல்லாம் இடம்பெறுவதாக செய்திக்குறிப்பும் வந்திருக்கிறது. இவங்க முன்னிலையில் இந்த பாலம் திறக்கப்படுகிறது. இதன் பிறகு பிரதமர் பங்கேற்கக்கூடிய அரசு நிகழ்ச்சி அப்படின்றது தனியாக இன்னொரு இடத்தில் நடக்கிறது. இந்த பாலம் திறக்கப்பட்ட பிறகு ரயில் போக்குவரத்து, புதிதாக சென்னையிலிருந்து செல்லக்கூடிய ரயில், அந்த ரயில் தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த ரயிலினுடைய இயக்கம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்திய கடற்படையினுடைய கப்பல் இந்த செங்குத்து தூக்கு பாலத்தை தூக்கிய பிறகு, அதாவது 25 மீட்டர் அந்த பாலம் தூக்கப்பட்ட பிறகு இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான அந்த கப்பலும் இதில் செல்லும். இதையும் பிரதமர் பார்வையிட இருக்கிறார். அதற்கான ஒத்திகையும் நடந்து வருவதையெல்லாம் நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.